ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானின் அடியவர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் ஆசீர்வாதம் எப்போதும் நிறைந்திருக்கும். முருகனை மனதார நம்புவோம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்னைக்கு இந்த பதிவில் நாம பங்குனி உத்திர திருநாளை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்தை பற்றியும் இந்த நாளில் இருக்கக்கூடிய மற்றும் பலவிதமான அற்புதமான விஷயங்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு கட்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதில் ஒரு சில விஷயங்களை நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா நாம் கல்வியில் சிறப்பாக இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு மணமகள் அமைந்து திருமணம் நல்லபடியாக நடக்கணும், அதற்கு பிறகு நல்லபடியாக முருகன் அருளோட குழந்தை பிறக்கணும், இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு கோரிக்கைகளுக்கும் பஞ்சம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமானை மனதார வணங்கி வழிபட நிச்சயமா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட முருகப்பெருமானின் பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கணுங்க. அது கூட ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த நல்ல நாளில் நாம் கடைப்பிடிச்சா நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஏதாவது தடைகள் இருக்கும், நிறைய வருஷம் அவங்க கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியத்தை அருளக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். வாங்க இந்த பங்குனி உத்திர நன்னாளை பற்றின விளக்கத்தையும் அதோட இந்த நல்ல நாளில் என்னெல்லாம் செஞ்சு வழிபாடு செஞ்சால் நம்முடைய திருமண தடை அகலும், அதோடு நம்முடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும்னு சொல்லி பார்க்கலாம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்த நாளை தான் நாம் மிகவும் விசேஷமான புனிதமான நாளான பங்குனி உத்திர பெருநாளாக கொண்டாடுறோம். இந்த நாள் பார்த்திங்கன்னா பங்குனி மாதங்கிறது நம்ம தமிழ் மாதத்தில் கடைசி மாதம், அதாவது 12வது மாதம். அதே போல் நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்களில் உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 12வது நட்சத்திரம். இந்த 2 நாளும் சேர்ந்த மாதிரி அதோட பௌர்ணமியும் நிறைந்த நாளாக வரக்கூடிய இந்த நாளை தான் நாம் பங்குனி உத்திரம்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்த நாளில் நாம் வணங்கி வழிபாடு செய்யும் போது அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த 12வது மாதத்தில் வரக்கூடிய 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் சேர்ந்த இந்த நாளில் நாம் இறைவனை மனதுருகி வேண்டி வழிபாடு செய்ய அந்த வருஷம் முழுசுக்குமே 12 மாதங்கள் நிறைந்த இந்த வருஷம் முழுசுக்குமே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும், நாம் நினச்சதெல்லாம் வெற்றி பெறும், ஜெயம் உண்டாகுங்கிறது நம்பிக்கை. காலகாலமாக இந்த நாளை முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவயானை தாயாருக்கும் சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லியும் புராணங்கள் கூறுகின்றன. இதனால தான் இந்த நாளை நாம் திருமணம் வரம் தரக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் அதற்காக விரதம் இருக்க ஒரு விசேஷமான நாளாகவும் கருதப்படுது. குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த பங்குனி உத்திர தினத்தன்று திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி விரதம் இருந்து வழிபாடு செய்ய சிவபெருமான் முருகப்பெருமான் பெருமாளுடைய அருளோட விரைவில் திருமணம் நடக்குங்கிறது நம்பிக்கை. இந்த நாளில் சிவாலயங்கள்லையும் முருகப்பெருமானின் ஆலயங்கள்லையும் பெருமாள் ஆலயங்கள்லையும் எல்லா ஆலயங்கள்லையும் தெய்வீக திருமணம் நடக்கும், அதாவது திருக்கல்யாண வைபவம் நடக்கும். முடிஞ்சால் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் கலந்துக்கிட்டு அந்த நாளில் நாம்
நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்ய நிச்சயமாக நம்மளுடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல வரன் அமையுங்கிறது நம்பிக்கை. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூசத்தை போலவே இந்த பங்குனி உத்திரமும் முருகப்பெருமானின் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் நாம் முருகப்பெருமானை வணங்கி வழிபட குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் ஏற்படும். 1000 பௌர்ணமிக்கு சமமான நாள் அப்படின்னு சொல்லி இந்த பௌர்ணமி நாளான பங்குனி உத்திரத்தை சொல்லுவாங்க. இந்த நாளில் மேற்கொள்ளப்படக்கூடிய வழிபாடுகள் 1000 பௌர்ணமியில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு சமமாக கருதப்படுதுன்னு சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்கள்லையும் இந்த பங்குனி உத்திர தினத்தன்று காவடி எடுக்கிறது, பால்குடம் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் திருக்கல்யாண உற்சவமும் சிறப்பாக நடக்கும். இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் நடந்துக்கிற பக்தர்கள் கோரிக்கை வச்சு வேண்டி வழிபாடு செய்ய அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ள நிச்சயமாக திருமண தடைகள் விலகி நல்லபடியாக கல்யாணம் ஆகுங்கிறது நம்பிக்கை. இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த நாளிலும் பௌர்ணமியும் இணைந்து வர்றதுனால இந்த நாளில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பெருமாளையும் வணங்க நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் மன அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்குங்க. இப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய பங்குனி உத்திர தினத்தன்று நாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதோடு நம்மளோட வீட்லேயும் முருகப்பெருமானுடைய படத்துக்கு வள்ளி தேவி யானையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு நாம் நெய் தீபம் ஏற்றி ரொம்பவே எளிமையான வழிபாடு செவ்வரளி மலர் சாற்றி உங்களுக்கு கிடைச்சதுன்னா செம்பருத்தி பூ கூட வச்சு பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுடைய சரவண பவா, அதாவது ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லியும் 108 முறை நீங்கள் மலர்களால் முருகப்பெருமானை அர்ச்சித்து விரதம் இருந்து வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அதுலேயும் குறிப்பாக திருமண தடை வந்துட்டு அகலுங்க. இந்த நல்ல நாளில் உங்களுடைய வீட்டில் எளிய முறையில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை நீங்கள் அடையலாம். முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உங்கள் அனைத்து கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறும். என்னுடைய பிரார்த்தனையையும் அனைவருக்குமாக நான் முருகப்பெருமானின் திருவடி கமலங்களில் வச்சு வேண்டிக்கிறேங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சி இன்புற்று வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய கோரிக்கையும். சமஸ்த லோகா சுகினோ பவந்து. முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடன் இந்த பங்குனி உத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய அருளோடு உங்கள் அனைத்து கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறும். ஓம் சரவண பவ. 6 தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மண்யை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா.